வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். மலச்சிக்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமான வறண்ட குடல் அசைவு பொதுவாக வாரத்திற்கு 3 முறைக்கும் குறைவாக இருக்கும். மலச்சிக்கல் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் குறைவாக சாப்பிடுவது, போதுமான திரவங்கள் குடிக்காமல் இருப்பது, தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது, வழக்கமான மாற்று பயணம், வயதான தோற்றத்திற்கு ஏதுவாக வளர்சிதை மாற்றம், சில நோய்கள் அல்லாது நிலைமைகள், இதெல்லாம் அதுக்கு ஏற்படக்கூடிய காரணங்கள். அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் மந்தமான நிலை, மலம் கழிப்பதற்கு முக்கி இருத்தல், மலம் முழுமையாக வெளியேறாத உணர்வு, மலம் கழிக்கும்போது அடைப்பு, இதெல்லாம் அதனோட அறிகுறிகள். இப்போ இதெல்லாம் நமக்கு மலம் சரியாக வெளியில் போகலை அப்படின்னாச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்ந்தால் இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு எல்லாமே உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் போகலை அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அழுகின நிலைமைக்கு போகும். அப்படிங்கும்போது அதிலேருந்து வரக்கூடிய கேஸ் தான் உருவாகும். அந்த கேஸ் உருவாகிறதுனால மனித உடம்பில் அங்கங்கே ஜாயிண்ட் பெயின், உடம்புல வலிகள், மூச்சு பிடிப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும். அப்புறம் உங்களுக்கு தலைவலி, அதாவது இரிட்டேஷன் மாதிரி, எதுனாலும் யார்கிட்டனாலும் கோவப்படணும், அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் வரும். புரியுதுங்களா? இது ஜாஸ்தி ஆகும்போது இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, பைல்ஸ் ப்ராப்ளம் உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் ஆகும்போது மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கும்போது கேன்சர். ஏன்னா ரொம்ப பேர் எதுக்காக கேன்சர் இறக்குறவங்க தெரியாமல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டேட்டில் நமக்கு சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து எல்லாமே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயாச்சு. அப்படிங்கும்போது இந்த மலச்சிக்கல் சின்ன ஒரு இதுதான். இதை சரியாக நம்ம உபயோகப்படுத்திக்கிட்ட ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறோம். அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதாவது நார்ச்சத்து மிகுந்த, அதாவது காய்கறி, கீரைகள், இந்த மாதிரி இது சாப்பிடணும் அப்படிங்கும்போது அது நான் சாப்பிட மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா மலச்சிக்கல்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அப்படியும் யாருக்காவது கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இது ரொம்ப ஒன்றும் பைசா ஒன்றும் கிடையாது. கான்ஸ்டிபேஷன் பவுடர் ஒன்லி 200 rupees தான். இது கூட கேஸ் பவுடர், இதுவும் அதே தான் வரும். சரிங்களா? இதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட, அதாவது எத்தனை வருஷமாக, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு அம்மாவுக்கு 5 வருஷமாக மலச்சிக்கல் ப்ராப்ளம் 3 நாள் கழித்து தான் அவங்களுக்கு மலமே வெளியே போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. நம்ம கொடுத்ததுனால சரியாக இருக்குன்னு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். சரிங்களா? இதனால் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணலாம். இது நம்மளோட ஸ்டோர், இது பார்த்துக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரு 8288861465. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.